Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 Group 4ஓட ஸ்டெனோ கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு. மார்ச் மாதம் 10, 11, 12 இந்த 3 நாள் நடந்துச்சு. ஸோ அதை பற்றின ஒரு பார்வை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் Group 4 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏப்ரலில் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கு ஸ்டெனோ கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங், இந்த Group 4 பார்த்தீங்க அப்படின்னாலே ஸ்டெனோ கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரப்பவே தெரிஞ்சு போச்சு, வேக்கன்சி ரொம்ப 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 குறைவு அப்படின்ற மாதிரி. கட் ஆஃபும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தளவு இருக்குமா, இந்தளவு காம்படிஷன் இருக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாரும் ப்ரெடிக்ட் பண்ணாத மாதிரி ஒரு லெவல் மேலேயே போயிருக்குன்ற மாதிரி தான். என்ன தான் கவுன்சிலிங் 3 நாள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கு சொன்னாலுமே ஃபஸ்ட் நாள்லேயே முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் மேஜர் கம்யூனிட்டிஸ் அப்படி இல்லாமல் ஜென்ரல் டர்ன் முடிஞ்சு, பிசிக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிசிக்கு மறுநாள் ஒரு 8 வேக்கன்சி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பிசிஎம் இந்த வாட்டியும் ஃபில் ஆகலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா இந்த எஸ்டி இந்த வாட்டியும் ஃபில் ஆகலை. அப்புறம் எஸ்சிலேயே எஸ்சிஏலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சில கேட்டகிரி என்ன ஆகலைன்னா ஃபில் ஆகலை. ஆனால் மேஜரானது இந்த ஜென்ரல், எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்சிஏ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் போத் இயர் இருந்தவங்களுக்கு தான் மேஜராக கிடச்சிருக்கு. ஓகே, ஃபில் ஆகாததெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கணும். ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் வச்சுருந்தா கூட ஃபில் ஆகலை அப்படின்னா அவங்க இந்த கம்யூனிட்டியில் போத் இயர் இருந்தவங்க எல்லாருமே முடிஞ்சு போச்சு. ஒரு சீனியர் ஒரு ஜூனியரே இல்லை அந்த கம்யூனிட்டியில். பிசிஎம், எஸ்சிஏ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். மற்ற கம்யூனிட்டிலாம் பார்த்திங்கன்னா போத் இயர் வச்சுருந்தோம் 150 ஸ்கோர் பண்ணி 150 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருந்தோம் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கல. இதை தான் என்ன இது ஸ்டெனோ அவ்வளோதானா, இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டெனோ படிக்கவே படிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் சரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதையும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாமா இல்லைனா கிவ் அப் பண்ணிவிட்டு வேறு எதனா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கணும். 2022 நடந்த Group 4க்கு வேக்கன்சிஸ் கூட. எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னா 1077. நம்ம ஒரு ரவுண்டாக ஒரு 1000 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நடந்த Group 4 2024 நடந்த Group 4ல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு 661, இன்க்ளூடிங் பேக்லாக் வேக்கன்சிஸோடு சேர்த்து. இதை ரவுண்டாக ஒரு 600 வச்சுக்கலாம். இங்கேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. வேக்கன்சிஸ்லேயே எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ், கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 500 வேக்கன்சி கிட்டத்தட்ட இல்லை. இந்த 500 வேக்கன்சி இந்த Group 4 2024லுமே இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ கட் ஆஃப் இருந்தே இருக்காது. ஆக்சுவலி கண்டிப்பாக ஒரு 10 மார்க் பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிலுமே குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது 2024ல் பார்த்தீங்க அப்படின்னா இருந்த கேண்டிடேட்ஸ் வேறு. இப்போ நம்பர்ஸ் சொல்கிறேன். இப்போது எக்ஸாமுக்கு போட்டி போட்ட கேண்டிடேட்ஸோட நம்பர்ஸ் வேறு. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டில் காம்படிஷன் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸ்டெனோ ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேண்டிடேட்ஸுமே கொஞ்சம் கூட ஆயிருக்கிறாங்க. ஆனால் அது மட்டுமே இவ்வளோ கம்மியாக இவ்வளோ கட் ஆஃப் ஏறி இருக்க காரணம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. வேக்கன்சிஸ் ரொம்ப 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 குறைவு. ஒரு வாட்டியுமே சரி நம்மளுக்கு ஸ்டெனோ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் Group 4ல் சொல்கிறேன், ஒரு 800லேருந்து ஒரு 1000 வேக்கன்சிஸ் எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து வேக்கன்சிஸ் இருக்கும். இந்த வாட்டி அது பாதியாக குறைஞ்சிடவே, கிட்டத்தட்ட பாதிக்கு ஈக்குவலாக வந்துடவே காம்படிஷன் ரொம்ப கூடி இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிளாக நம்ம போன எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் டர்ன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இருக்கிற மேஜரான கம்யூனிட்டிஸ் மட்டும் எழுதுறேன். ஜென்ரல் யாரை வேணால் போகலாம். பிசி, எம்பிசி, அதுக்கப்புறமா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அப்புறம் பிசிஎம். ஓகே, இந்த 7 கேட்டகரியில் வருவாங்க. இப்போ ஜென்ரல் டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயே இதெல்லாம் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. இன்னும் ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஜென்ரலில் அதுலேயே ஒரு கம்யூனிட்டிலையும் ஜென்ரல்,
அதுக்கப்புறமா ஜென்ரலில் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பீப்புள், ஸ்பெஷல் கேட்டகரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா விமனுக்கு விமன் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் விடோ, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் இருக்குது. இப்போது இதை விட்டுட்டு வெர்டிக்கல் ரிசர்வேஷன் மட்டும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாமுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஓகே, லாஸ்ட் எக்ஸாமுக்கு 317 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 153. ஓகே, பிசியில் லாஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 237, இந்த வாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 155. லாஸ்ட் வாட்டி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 197, இந்த வாட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 116 தான். லாஸ்ட் வாட்டி எஸ்சியில் வந்து 153, இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 96. லாஸ்ட் வாட்டி பிசிஎம்மில் 104, அதே ஃபில் ஆகலை. அதனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 79, இந்த வாட்டியும் ஃபில் ஆகலை. ஆக்சுவலி எஸ்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் வாட்டி 31, இந்த அதையுமே ஃபில் ஆகலை. ஆக்சுவலி லாஸ்ட் வாட்டி ஒரு 6 வேகன்சி எவ்வளோ தான் ஃபில் ஆச்சு, 25 அப்படியே தான் இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 36, இந்த வாட்டியும் ஃபில் ஆகலை. எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வாட்டி 38, இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 26. ஓகே, லாஸ்ட் வாட்டி போத் இயர் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிடச்சி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் ஒரு 155 அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துச்சு பிசியில். எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 வரைக்கும் ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் வந்து சொல்கிறேன். எல்லா கேட்டகரிலையும் பிசிஎம் ஃபில்லே ஆகலை லாஸ்ட் வாட்டி. அதே மாதிரி தான் எஸ்சியுமே, எஸ்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வாட்டி ஃபில் ஆகலை. எஸ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வாட்டி ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் இருந்தாலே வந்து கிடச்சிருந்துச்சு. இந்த வாட்டி வந்து வேகன்சிஸ் ரொம்ப குறைஞ்சிட்டதால 150 இருந்துமே வந்து கிடைக்கல. நீங்கள் இங்கே கிளியராக டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். கட் ஆஃப் 150 நான் எடுத்திருக்கேன், 150 கொஸ்டின்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் வாட்டி வந்த மாதிரியே வேகன்சி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டி குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 மார்க் குறைஞ்சிருக்கும். ஸோ இங்கே மேஜர் ப்ராப்ளமே எல்லா கம்யூனிட்டிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, கட் ஆஃப் ஏறின ரீசன் வேகன்சிஸ் இல்லைன்றதான் என்னுடைய வாதமாக இருக்குது. ஓகே, லாஸ்ட் வாட்டி மாதிரியே வேகன்சிஸ் வந்து இருந்துச்சுனாலும் சரி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இல்லாமல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 மார்க் வந்து குறைஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? பிசியில் வந்து இன்னும் ஒரு 80 பேருக்கு எக்ஸ்ட்ரா வேலை கிடச்சிருக்கும். ஓகே, எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 80 பேருக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். எஸ்சியில் இன்னும் ஒரு 60 பேர் கிடச்சிருக்கும் இல்லையா? ஜென்ரல் டர்னில் இன்னும் ஒரு 150 பேருக்கு மேலே வந்து போயிருப்பாங்க. ஓகே, நம்ம லாஸ்ட்டு கவுன்சிலிங் அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருப்போம் பிசிக்கெலாம் ஒரு 150 வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் வந்து எதை நினச்சி சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் முடிப்பாங்க, அதை வச்சு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இங்கே வந்து வேகன்சிஸ் வந்து குறைஞ்சிடவே கட் ஆஃப் வந்து ஏறி இருக்குது. இதுதான் வந்து விஷயம். சரிங்களா? சரிங்க, இதெல்லாம் ஓகே, புரியுது. வேகன்சிஸ் வந்து கம்மியாக இருக்கவே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஏறி இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்டெனோவே படிக்காதீங்க, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கட் ஆஃப் வந்து ஏறிடும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 10 மார்க் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்க முடியுது. ஓகே, அது இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். இப்போ 2025 அதே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். 2025 நடக்க போகிற குரூப் 4க்கு அப்படி தான் இருக்குமா? கட் ஆஃப் இன்னும் அதிகமாகுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிறது மாறாது. ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட செய்யலாம். இதுக்கு எதுக்காக வந்து சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த 2024 குரூப் 4 வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் 3 மார்க் 1 மார்க்கில் வந்து வேலை கிடைக்காம போயிருக்கும். இப்போ அவங்க வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும்னு கிடையாது இல்லையா? ஸோ அவங்க வந்து சிலபஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா இருக்கும் எதை படிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அவங்க இன்னும் ஒரு 10 மார்க் படித்தா போதுன்ற மாதிரி தான் இப்படி வந்து சிச்சுவேஷன் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து முடிச்சிருக்கிறாங்க ஸ்டெனோவுமே. ஓகே, இந்த 2 ரீசன் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இந்த 2025க்கு வந்து கொஞ்சம் கூடுறதுக்கு தான் வந்து சான்ஸ் இருக்குது. ஓகே, வேக்கன்சியுமே நம்மளுக்கு வந்து எப்படி வரும்னு தெரியாது. இப்போ பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா குரூப் 4ல் ஒரு 10,000 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கணிப்பு வந்து இருக்குது. ஒரு 10,000லாம் வந்துச்சு அப்படின்னா ஸ்டெனோவில் கண்டிப்பாக ஒரு 1000 வேக்கன்சிஸ் வந்து வரும், 1000 போஸ்ட் வந்து வரும். ஓகே, ஸோ ஓவராலாக எவ்வளோ வருது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம வேக்கன்சிஸ் பொறுத்து வந்து இப்போது 2025 வந்து டிசைட் பண்ண முடியாது. ஆனால் கட் ஆஃப் கண்டிப்பாக ஏறும். ஓகே, வேக்கன்சிஸ் கூட இருந்துச்சுனாலுமே கட் ஆஃப் ஏறும். ஏன் அப்படின்னா
ஆல்ரெடி நல்லா படித்தவங்க இருக்கிறாங்க. 150 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சிலபஸ்லாம் நல்லா கவர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ஒரு 150 to 160 ரேஞ்சில் மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து கட் ஆஃப் ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஃப்யூச்சரில் இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அப்படி இருக்காது. ஓகே, இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு வந்து இப்போ இந்த குரூப் 4 விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் குரூப் 4 2027 மேபி எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ 2025 சொல்லிட்டேன் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான் இருக்கும். இந்த வாட்டி விட ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா கூட ஆகும். ஏன்னா கேண்டிடேட்ஸ் நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ 2027 அந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு. ஏன்னா 2 ரீசன். ஒன்று வந்து ஸ்டெனோ படிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் குறையலாம் ஒன்று. ரெண்டாவது, இந்த கட் ஆஃப்லாம் பார்த்துட்டு வந்து ஓகே நான் டைப்பிஸ்ட்டுக்கே ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதாவது ஸ்டெனோ எடுத்து முன்னாடி வரவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது ரீசன் வந்து ஷார்ட் ஹேண்டில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 எக்ஸாம் கிளியர் பண்ணணும். போத் இயர் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர், இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இன்டர், இங்கிலீஷ் சீனியர். ஸோ இப்படி இருக்கிறன்ற பட்சத்தில் வந்து யாரெல்லாம் நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து ஸ்டெனோ வந்து போத் இயர் வந்து கிளியர் பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால. மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனாலுமே சரி, இப்போ வரப்போகிற குரூப் 4 இல்லாமல் அடுத்த குரூப் 4க்கு வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்வளோ வேகன்சிஸ் வருதுன்றது இல்லாமல் கேண்டிடேட்ஸ் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கட் ஆஃப்மே சரி கொஞ்சம் அப்போ குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, என்னுடைய சஜஷன், உங்களுக்கு ஸ்டெனோ விருப்பப்பட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து படிக்கலாம். இப்போ ஃப்ரெஷராக ஒருத்தர் வந்து ஸ்டெனோ ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்க நான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக தான் போகணும், இல்லைனா நான் வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, இப்போ தான் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், ஸோ நான் காலேஜ் முடிக்கிறப்ப நான் ஸ்டெனோவுமே வந்து முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டெனோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸ்டெனோ அப்படின்னா நீங்கள் நடுவில் கிவ் அப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு போத் இயர் வந்து முடிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க ஏன்டா ஸ்டெனோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நம்மளுக்கு இந்த ஜேர்னியில் நடுவில் தோணலாம் நம்ம டைப்பிஸ்ட்டாக போயிருக்கலாமோ, இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஜேஏவியோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமோ, இதில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் போத் இயர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. இந்த ஜேர்னி டஃப்பாக இருக்கும். போத் இயர் முடிக்கிற ஜேர்னி நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் எனஃபாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணனா ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜும் இருக்கணும். ஓகே, அது இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்ப சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எழுதி இது இங்கே வராதுன்னு சொல்லிட்டு மீனிங் பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனால் வந்து அப்படி பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி தமிழ் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிடுறாங்க, லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்து ஓகேவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் தான் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த நாலேஜும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா போத் இயர் வந்து முடிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சரிங்களா, ஸோ ஒரு நல்ல இடத்துல சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல கைடன்ஸில் படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். நடுவில் இருக்கிறவங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ். நீங்கள் ஒரு 2 வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைப்பிஸ்டாவோ இல்லைனா ஜேவிஏஓ அந்த மாதிரி வந்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லேயே இந்த அளவு காம்படிஷன் இருக்குன்ற மாதிரி இருக்குன்னா அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். ஓகே, அதுக்கு உங்களை நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே, எந்த இடத்துலையுமே சரி தோற்று போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஜெயிக்கிறதுக்குமே வந்து சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம அதுக்கு வந்து எந்த அளவு நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. சரிங்களா, நீங்கள் எது பண்ணிங்கனாலுமே சரி முழு நம்பிக்கையோடு வந்து பண்ணுங்கள். ஆனால் ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா 2027 குரூப் 4 இப்போ வர குரூப் 4 இல்லாமல் 2027 இப்போ இது இல்லாமல் அடுத்த குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரீசன் சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, சொல்ல முடியாது, மேபி ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் கூட அப்போ கிடைக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. சரிங்களா, நிறைய விஷயங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஒரு தமிழ் சீனியரோ இல்லைன்னா தமிழ் ஜூனியர் ஏதோ ஒரு கிரேட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி உங்களையே வந்து போத் இயர் கிளியர் பண்ணிட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, ஆனால் காம்படிஷன் லெவலுமே வந்து பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, நிறைய விஷயங்கள்
ஸ்டெனோன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் வியூ என்ன அப்படின்னா, இதை வந்து விட்டுட்டு போகவும் தோணாது, பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பேஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கடந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் லைஃப்பில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்போவே முடிச்சிருக்கலாமே, அப்போ விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ணது உண்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டெனோ வந்து இருக்கக்கூடாது. எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டெனோ ஹெல்ப் பண்ணுன்னே சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து கொண்டு போகும். இதை நான் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு கிடையாது. நான் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா டிசிஷன் வந்து எடுங்க. நாங்கள் சொல்கிறோம், அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டாம், டிசிஷன் வந்து எடுக்க வேண்டாம். உங்கள் ஃபேமிலியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். இது பண்ணால் இவ்வளோ நாள் ஆகும், இது படித்தா இவ்வளோ நாள் ஆகும், இது படித்தா கண்டிப்பாக போக முடியும், இது படித்தா என்னால் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் ஸ்டெனோ பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ யோசித்து முடிவெடுங்க. ஒன்ஸ் நாம் வந்து ஒரு லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஜெனரேஷன் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாதால் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கோம். ஒன்ஸ் நம்ம இந்த லெவலை வந்து தாண்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து ஈஸியாக வந்து கொண்டு வரலாம். சரிங்களா? கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. எதுவாக இருந்தாலும் நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? பாய்.